உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். வார வாரம் NBC செய்தி மடல் எப்பொழுது வரும் என்று நீங்கள் காத்திருக்கிறீர்கள், ஆவலோடு நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள். அன்பு தமிழ் சொந்தங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து தீர்க்க தரிசனங்களும் இயேசுவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் குறித்தும் பல நாட்களாக நமது நேர்காணல் நிகழ்ச்சியில் கேள்வி பதிலுமாய் பார்த்து வருகிறீர்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலும் கூட நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின ஒரு அற்புதமான வார்த்தையை குறித்து தான் இந்த நாளின் கேள்வி கணைகளை ஐயாவிடம் கேட்க போகிறேன். வாருங்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே, நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. கடந்த சில மாதங்களாக சிலுவையை பற்றின அரிய தகவல்களை நேர்கள் கேட்பதனால தொடர்ந்து சிலுவை மையமாக வைத்த இந்த நாளின் கேள்வியை நான் கேட்கிறேன். ஐயா, சிலுவையில இயேசு தொங்கும் போது இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று அந்த கல்லனை பார்த்து சொல்றார். அதனுடைய பின்னணி தான் என்ன ஐயா? உலகத்துல எந்த ஒரு மதத்திலும் சொல்லப்படாத, கேள்விப்படாத ஆரோக்கியமான மனிதனை மீட்கும் சக்தி வாய்ந்த வார்த்தை அது. கிறிஸ்தவம் ஓங்கி ஒலிக்கிற பாவ மன்னிப்பை கிறிஸ்து அங்கே மனிதனுக்கு கொடுக்கிறார். உலகம் எத்தனை முறை இயேசு கிறிஸ்துவை சிலுவிலே அறைந்தாலும் அந்த மனிதனுக்கு இயேசு கொடுக்கும் வார்த்தை, நீ என்னோடு கூட பரதீசில் இருக்க முடியும் என்ற தகவல் தான் அது. அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிய போது முதல் வார்த்தையாக பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். அப்போ கிறிஸ்தவம் என்பது மன்னிப்பை வழங்கக்கூடிய மார்க்கம். நீங்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும், நீங்கள் யாரை வணங்குகிறவராக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், நீங்கள் கேள்விப்பட வேண்டிய ஒரு வார்த்தை, உங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு வார்த்தை, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில தடையா இருக்கும் பாவத்தை நீக்கிவிடும் வார்த்தை, பாவ மன்னிப்பு. இயேசு சிலுவையிலே தொங்கிய முதல் வார்த்தை மன்னியும் என்பது. அதை தொடர்ந்து நீங்கள் கேட்கிற வார்த்தை, இன்று நீ என்னுடனே பரதீசில் இருப்பாய். டுடே யூ ஷால் பி வித் மீ இன் பாரடைஸ். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை! நெஞ்சமெல்லாம் கரைகிறது. வானத்தில் உள்ள சகல மேகங்களும் கரைந்து மழையாக பொழிந்தாலும், பூமியில் உள்ள அனைத்து சீவராசிகளும் வேண்டி நிற்கும் வார்த்தை அது. எல்லா ஜீவராசியும் நான் கடவுளோடு, என்னை உண்டாக்கின இறைவனோடு, சிருஷ்டிகரோடு, என் தகப்பனோடு நான் வாழ விரும்புகிறேன் என்ற கருத்து தான். இந்த இளைய குமாரன் கடைசி கட்டத்தில் மரண தருவாயில தகப்பனை சந்திக்க வருகிறான். அவனுடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷம் தகப்பனும் அவனுடைய வீடும் தான். அதுபோல மனிதனுடைய சந்தோஷம் நம்மை உண்டாக்கிய தகப்பனாகிய கடவுளிடத்தில் சேருவது தான். அதனால இயேசு சிலுவை மீது இருந்த அந்த ஒரு கள்ளனுக்கு இன்று என்று சொன்னால் ஒரு பகல் பொழுது என்று பொருள். ஏன்னா ஒரு பகலும் ஒரு இரவும் சேர்ந்தால்தான் ஒரு நாள் என்று ஆதியாகமத்தில் நாம் படிக்கிறோம். A day and night called one day. அப்படியானால் யூதர்களுடைய கணக்குப்படி மாலை 6 மணி வரைக்கும் தான் ஒரு நாள். மாலை 6 மணிக்கு பிறகு அடுத்த நாள் தொடங்குது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலிருந்து விரைவாக இறக்கி அந்த ஓய்வு நாளுக்கு முன்னாலே அவரை அடக்கம் செய்தார்கள். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இன்று என்று அவர் சொல்லும்போது இன்று மாலை 6 மணிக்கு முன்னாலே என்று பொருளாகிறது. இன்று என்ற அந்த தகவல் நம்முடைய வாழ்க்கையினுடைய பரிணாமத்தை காட்டுகிறது. தேவன் ஒரு நாளை படைப்பு நாளாக வைத்திருக்கிறார். மனிதன் 6ஆம் நாளில தேவனுடைய சாயலிலும் தேவனுடைய ரூபத்திலும்
தேவனுடைய ஆவிலும் படைக்கப்பட்டான். ஒரு நாள் என்பது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இன்று எனப்படும் அளவும் நீங்கள் மனம் திரும்பினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கடவுள் நமக்கு கொடுத்திருக்க ஒரு நாள் இன்று ரட்சிப்பு நாளாக இருக்கிறது. அடுத்தது இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு அற்புதமான ஒரு செய்தி, நீ பரதீசில் இருப்பாய், நீ அங்கே போவாய் என்று அவனுக்கு தூரத்தை காட்டாமல் தன்னை அவர் காட்டுகிறார். இன்று நீ என்னோடு இருப்பாய். எங்கே இருப்பாய்? பரதீசில் இருப்பாய். இந்த இடத்துல காட் பிளஸ் மேன், தேவன் பிளஸ் மனிதன், தேவன் மனிதன் என்ற அந்த ரெண்டு கூட்டு தான் பழைய ஏற்பாட்டில் நாம் படிக்கிற ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் இம்மானுவேல் என்ற தத்துவம் இதுதான். God with us, அதுதான் அது. அப்போ கிறிஸ்துவுடனே அந்த மனிதனும் சேருகிறான். இன்று நீ என்னோடு கூட இருப்பாய். எங்கே இருப்பாய்? பரதீசிலே இருப்பாய். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. அதனால இந்த ஒரு வார்த்தை உலகம் முழுவதையும் மாற்றக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. மீண்டும் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், கவனிங்க. இன்று அது காலத்தை குறிக்கிறது, என்னோடு அது தேவனை குறிக்கிறது, பரதீசு அது ஆயத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய தோட்டத்தை குறிக்கிறது, இருப்பாய் அது வாழ்க்கையை குறிக்கிறது. இத்தனை தகவல்களையும் அடக்கிய ஒரே ஒரு சொல், என்று என்னோடு கூட நீ பரதீசில் இருப்பாய். இந்த பாக்கியத்தை, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த பெரும் கொடையை மனிதனுக்கு தேவன் கொடுக்கிறார். கிறிஸ்தவம் வாழ்விக்கும் மார்க்கம். கிறிஸ்டியானிட்டி இஸ் a living religion. மனிதன் தேவனோடு வாழக்கூடிய ஒரு வாழ்வை காட்டுகிறது. இயேசு சொன்னார், நான் வாழ்கிறேன், ஆகவே நீங்களும் வாழுங்கள் என்று சொன்னார். I live because you also live. நான் வாழ்கிறேன், ஆகவே நீங்களும் வாழுங்கள் என்று சொன்னார். அந்த கருத்து முதலாக அங்கே நிறைவேறுவதை பார்க்கிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இயேசு தம் அப்போஸ்தலர்களை பார்த்து அவர்கள் மீது பரிசுத்த ஆவியை ஊதி அவர்களுக்கு ஒரு கருத்தை சொல்கிறார். நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும். எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னியாது இருக்கிறீர்களோ அவளுடைய பாவங்கள் மன்னிக்காமல் இருக்கும். இந்த கருத்தை அவர் சொன்னார். இயேசு கிறிஸ்து சிலுவையில பாவங்களை மன்னிக்கிறவராய் இருந்தார் என்றதையும், தமது அப்போஸ்தலர்களுக்கு அதை ஒரு பாடமாக, ஒரு செய்தியாக, ஒரு போதனையாக சொன்னார் என்பதையும் கிறிஸ்துவ இன்னை வரைக்கும் வெளிப்படையாக செய்வதை நாம் பார்க்கிறோம். கத்தோலிக்கர்களை குறித்து ஒரு தவறான அபிப்பிராயம், ஆனால் அது நியாயமானது அல்ல. கத்தோலிக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்தவர்கள் அந்த பாதிரியார்களிடத்தில் தங்கள் பாவங்களை போய் சொல்லி பாவ மன்னிப்பை கோருவதை நீங்கள் பார்க்கலாம். அதில் நுட்பமாக சில தவறுகள் இருந்தாலும் அந்த போதனை என்பது பிப்ளிக்கலாக, பைபிள் படியான, பைபிளை சார்ந்ததாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்கிறார். அப்போ நான் எதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீ அப்போ அதனால பாவ மன்னிப்பை மனிதரிடத்திலையும் கேட்க வேண்டும், தேவனிடத்திலும் கேட்க வேண்டும். கூடுதலாக ஒரு செய்தி என்னன்னா, எந்த ஆதாம் பரதீசாகிய அந்த ஏதேன் தோட்டத்தை அவன் இழந்தானோ அந்த இடத்துக்கு மீண்டும் போகலாம் என்பதுதான் அந்த செய்தி. Man was lost the first paradise which is called Eden. தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனை விட்டு துரத்தப்பட்ட மனிதன் மீண்டும் தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனுக்கு திரும்புவதை தான் பரதீசு என்று ஆண்டவர் அழைக்கிறார். அதனால இந்த ஒரு வசனம், அதாவது இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்ற இந்த 2வது சொல், சிலுவை சொல், என்னை ஆரோக்கியம் அடைய செய்கிறது, எனக்கு நம்பிக்கையை உண்டாக்குறது,
என்னுடைய எதிர்காலத்தை காட்டுகிறது, என் வாழ்க்கையின் பொருளை அது உணர்த்துகிறது. நான் ஏன் இங்கே இருக்கிறேன் என்பதற்கான காரணமே அதுதான் என்று எனக்கு காண்பிக்கிறது. ஐயா, இன்னொரு கேள்வி, பரதீசு என்பது என்ன? அது இப்பொழுது எங்கே இருக்கிறது? கிறிஸ்தவ மார்க்கத்தில் குழப்பம் அல்லது அதற்கான விளக்கம் இல்லாத பல விஷயங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ பரதீசு ஆப்போசிட் வார்த்தை பாதாளம், நரகம் ஆப்போசிட் வேர்டு பரலோகம். அப்போ பரதீசு என்பது என்ன அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. பரதீசு என்பது தேவன் ஆயத்தம் செய்திருக்கிற சந்தோஷத்தின் இடம் ஒன்று, அவ்வளவுதான். இட்ஸ் a place of joy for the righteous people. இதுதான் இயேசு கிறிஸ்து நுட்பமாக யோவான் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்கிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இந்த இடத்துல I am going to make a mansion for you என்று சொல்கிறார். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொன்னார். இந்த இடத்துல தான் அந்த பரதீசு என்ற சொல்லின் அர்த்தம் நமக்கு ஒளிந்திருப்பதை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இந்த இடத்துல ஒரு திசை சொல்லப்படுகிறது, நீங்க பார்க்கலாம். ஈஸ்ட், கிழக்கே என்ற ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ நமக்கு பூமியில 4 திசைகள் தெரியும். அதனால அது கிழக்கு திசையில் இருக்கிற தேவனுடைய ஒரு தோட்டம், ஏதோ ஒரு கிழக்கு பக்கத்தில் இருக்கிற ஒன்று. அடுத்தது பவுலப்போஸ்தலர் இந்த பரதீசை குறித்து கொஞ்சம் வெளிச்சத்தை நமக்கு தருகிறார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2வது வசனம், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். இந்த ஒரு வசனத்துல பவுலடியார் ஏதோ ஒரு நிகழ்ச்சியை நினைவு கூறுகிறார். அந்த நிகழ்ச்சி என்ன என்று நாம் ஆராய தொடங்கினால், அப்போஸ்தலர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம், பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். இந்த இடத்துல பவுலப்போஸ்தலர் செத்துட்டதாகவே அந்த பட்டணத்து ஜனங்கள் நினைக்கிறாங்க. காரணம், யூதர்களுடைய வழக்கத்தின்படி அவரை கல்லால் எரிந்து அவரை கொன்றார்கள். ஆனா அவனுக்குள் உயிர் இருந்திருக்கிறது, தேவன் அதை காப்பாற்றி இருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு அது தெரியாது. இந்த கான்டெக்ஸ்ட், இந்த இடத்தை தான் 2 கொரிந்தியர் 12 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அதாவது உயிர் போய் உயிர் வந்தது என்று சொல்கிறார்களே, 3ஆம் வானம் சொல்றார். ஆமா, 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். அந்த இடத்தை தான் அவர் சொல்றார். நான் பரதேசுக்கு சென்றேன், அங்க மனுஷர்கள் பேச முடியாத பல வார்த்தைகளை, பல மொழிகளை பேசுகிற மக்களை, அவருடைய சத்தங்களை நான் கேட்டேன். எனக்கு எங்க இருக்கிறேனே தெரியல. அவன், அந்த மனிதன் சரீரத்தில் இருந்தானா சரீரத்துக்கு வெளியே இருந்தானா, ஆனால் கிறிஸ்துக்குள்ளான மனுஷன் என்று தன்னைத்தானே அவர் சொல்லுகிறார். அதனால பாரடைஸ் என்பது இட் இஸ் சம்வேர் ஆன் த ஈஸ்ட். இட் இஸ் a place of joy where the righteous are gathered together. நீதிமான்கள் சூழ்ந்திருக்கும் இடம், கிழக்கில் இருக்கும் இடம், பரிசுத்தவான்களாகிய நீதிவான்கள் வாசமாக இருக்கிற இடம்.
அதனால தான் அதை பரதீசு என்று சொல்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிப்பதற்கு சற்று முன்பு சொன்ன வார்த்தை அது. அதாவது கிரைஸ்ட் வாஸ் அலைவ் அட் த பாயிண்ட். அதே நேரத்தில் அந்த கள்ளனும் அலைவ், அவனும் உயிரோடு தான் இருக்கான். ஆக இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்கிறார், இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்கிறார். அப்படி நீங்க சொல்லும்போது கவனிச்சோம்னா, ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை நம்ம படிக்கிறோம். லாசருடைய சம்பவம் வித்தியாசமா படுது ஐயா. ஆமா, அது எப்படிங்க? இப்போ நீங்க கேட்கிற இந்த கேள்விக்கான பதில் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் படிக்கிறோம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். இந்த 22, 23 வசனத்தில் நீங்கள் நுட்பமாக கவனிக்க வேண்டியது, பரதீசு என்ற அந்த இடத்துக்கு இன்னொரு பெயர் ஆபிரகாமின் மடி, த பூசம் ஆஃப் ஏப்ரகாம் என்று வந்திருக்கு. நீதிமானாகிய ஆபிரகாம் இருக்கிற இடம், அழியாத இடம், தேவனோடு வாழ்கிற சந்தோஷத்தின் இடம், உச்சகட்ட வாழ்வின் உயர்வான இடம் பரதீசு. அதை ஆபிரகாமனுடைய மடி என்று பேசப்பட்டிருக்கு. எப்போதும் கன்றுக்குட்டிகள் பசுக்களின் மடி அண்டை இருக்கும். எந்த ஒரு மிருகமோ அந்த பால் சுரக்கும் மடி அண்டை தான் இருக்கும். அதான் அதனுடைய வாழ்வு. அதுபோல தேவனுடைய மக்கள் பரதீசில் இருக்கிறார்கள் என்ற அந்த காட்சியை பரிசுத்த ஆவியானவர் ஆபிரகாமினுடைய மடி என்று அங்கே சொல்லுகிறார். அடுத்ததாக அதற்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் இருந்தான். அப்போ பரதீசு என்பது ஒன்று, பாதாளம் என்பது ஒன்று. இந்த ரெண்டுமே தற்காலிகமான இடங்கள். நரகம் மோட்சம் என்பது வேற வேற இடம். நரகம் மோட்சத்தை பற்றி அது வேற ஒரு தகுதியான இடம், வேற ஒரு உருப்படியான இடம். அது வேற ஒரு கேள்வியில் தான் நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். அதனால பரதீசு என்பது நியாய தீர்ப்புக்கு முன்பு, பிஃபோர் த ஜட்ஜ்மெண்ட், தேவனோடு வாசமா இருக்கிற இடம். அங்கதான் இன்னைக்கு ஆதாம் முதற்கொண்டு நீதிமானாக்கப்பட்ட அனைவருடைய வாசஸ்தலமும் அங்கே இருக்கிறது. அங்கதான் கல்லனை அழைத்துட்டு போனார். அங்கதான் அந்த கள்ளன் போய் சேர்ந்தான். அது உண்மைதான் ஐயா. பரதீசு பாதாளத்தை பற்றி சொன்னீங்க, பரலோகம் நரகம் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இது வேற அது வேறங்களா? கண்டிப்பாக. அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையில நித்திய நியாய தீர்ப்பு நடைபெறும். இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகை மட்டும், அதுக்கு முன்னால இளைப்பாறுகிற இடமாக நீதிமான்கள் இருக்கிற இடம் பரதீசு என்றும் பாவிகள் இருக்கிற இடம் பாதாளம் என்றும் குறிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையில நியாய தீர்ப்புக்கு பிறகு 2 இடங்கள் இருக்கிறது. ஒன்று பரலோகம், அதை தான் நம்ம ஹெவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நரகம், அதுதான் ஹெல் என்று நாம் சொல்லுகிறோம். ஆக நியாய இட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு வருகிறது தான் இது பரலோகம் என்றும் நரகம் என்றும் அழைக்கப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 10வது வசனம், அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமா இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலமும் வாதிக்கப்படுவார்கள். ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவன் பரலோகத்துக்கு செல்கிறான். ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவன் நரகத்துக்கு செல்கிறான். குறிப்பாக நரகத்தில் வாசமா இருக்கிற 3 பேரை பற்றி ஒரு தகவல் இங்கே பார்க்கிறோம். அதாவது பிசாசானவன், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி, சாட்டன், பீஸ்ட் அண்ட் த ஃபால்ஸ் ப்ராஃபட். இவர்கள் தவிர உலகத்தில் உள்ள அநியாயக்காரர்கள் அங்கே செல்வார்கள். இதை குறித்து இயேசு கிறிஸ்து ஆடுகளை வைத்து ஒரு உவமை சொல்லுகிறார். இந்த தகவலை மத்தேயு
5வது அதிகாரத்தில் நம்ம படிக்கலாம். 31வது வசனம். அன்றைய மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்திய நபராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன், கவனிங்கள், செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அதாவது நியாய தீர்ப்பில் எப்படி ஆட்டை பிரிக்கிறார்களோ அவ்விதமாக நீதிமான்களையும் பாவிகளையும் வெவ்வேறாக பிரித்து அதில் பரிசுத்தவான்களை உலக தோற்றத்துக்கு முன் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த மோட்சம் என்று சொல்லக்கூடிய பரலோகத்தில் வாசமாக இருக்கும்படி அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வார் என்று நாம் இந்த தகவலில் நாம் பார்க்குறோம். அதனால் பரதீசு வேற, பாதாளம் வேற. அது இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்னால காத்திருக்கிற இடம், வெயிட்டிங் பிளேஸ், ரெஸ்டிங் பிளேஸ், பிளேஸ் ஆஃப் ஜாய், கார்டன் ஆஃப் காட் என்றெல்லாம் நாம் அதை அழைக்கலாம். தேவனுடைய தோட்டம், காத்திருக்கும் இடம், சந்தோஷத்தின் இடம், அது பரதீசு என்று அழைக்கப்படுது. வேதனையின் இடம் அதுதான் பாதாளம். அங்கதான் அந்த ஐஸ்வர்யவான் அலறுகிறத நம்ம பார்த்தோம். இப்போ நீங்க கேட்டது கடைசியா பரலோகம் எது, நரகம் எதுன்னு நீங்க கேட்டீங்க. பரலோகம் என்பது நீதிமான்கள் நிரந்தரமாக தேவனோடு வாழுகிற இடம், பாவிகள் நிரந்தரமாக அக்னி கடலில் தள்ளப்பட்ட இடம். இது வெளிப்படுத்தல் நம்ம படிக்கிறோம். மரணம் என்பது என்ன ஐயா? மரணம் என்ற அந்த வார்த்தை கிரேக்க மொழியில் தனாட்டா அப்படின்ற ஒரு வார்த்தை. அதாவது தனாட்டான்றது கிரேக்க வார்த்தைக்கு செப்பரேஷன், பிரிதல், பிரிந்திருத்தல் என்று பொருள். இப்போ ஒரு ஆள் செத்துட்டாரு. சாதாரண ஒரு மனிதன் குனிஞ்சு அவருடைய மூக்கில் காற்று வருகிறதா போகிறதா என்று பார்க்கிறான். அதான் ஆரம்ப நிலையில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாரு, இல்லை இன்னும் உயிர் இருக்குது உள்ளன்றார். அப்போது மூக்கில் காற்று உள்ளே போய் வெளியே வரலனா கூட ஒரு மனிதனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு உயிர் உள்ளே இருக்கத்தான் செய்யுது. அப்போது ஒரு மருத்துவர் ஒரு ஆளை செத்தவர்னு சொல்கிறதுக்கும் மருத்துவர் அல்லாதவர் முடிவு எடுக்கிற ஒன்று, அவன் செத்துட்டான் அப்படின்னு தோராயமாக சொல்கிறது வேறுபாடு இருக்கு. ஆனால் எப்படி சொன்னாலும் ஏதோ ஒன்று எதை விட்டு பிரிகிறது. தனாட்டா என்று சொன்னால் செப்பரேஷன், அதாவது the spirit separated from the body. ஆவியானது சரீரத்தை விட்டு பிரிவது, இதைதான் மரணம்னு சொல்லுது. அப்போ மரணம் என்பது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கு. இந்த கருத்து எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே, அதாவது ஒன்ஸ் டு டை, ஒரே ஒரு முறை தான் நம்ம மரிக்கிறோம். ஆனால் அந்த ஒரே தரம் மரிப்பதற்கு முன்பாக மனிதனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது. ஒன்று பரலோகத்துக்கு அல்லது நரகத்திற்கு. ஆக நியாய தீர்ப்பு மனிதனுக்கு வைக்கப்பட்டிருக்கு. அதனால் மனிதனுடைய வாழ்க்கையில் மரணம் என்பது எல்லாருக்கும் வரும் என்றும் அது ஒரு முறை வருகிறது என்றும் நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த மனிதன் இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்ற இந்த உன்னதமான மார்க்கத்தை, இந்த வழியை, இந்த செய்தியை அவன் கேள்விப்பட்டால் அவனுடைய வாழ்க்கை மாறி அது பரதீசை அவனுக்கு காட்டக்கூடியதாகவும் பரலோகத்தை காட்டக்கூடியதாகவும் இருக்கும். ஆத்மா என்பது என்னையா? அதை கொல்ல முடியுமா? சப்ஜெக்ட் மாத்திட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்காக நான் பதில் சொல்றேன். இந்த சோல் ஆங்கிலத்தில் SOUL, உலகம் முழுதும் இருக்கிற எல்லா மொழிகளிலும் ஏதோ ஒரு வகையில் அதை மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த சோலை கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, எபிரேய மொழியில் படிக்கிறதுக்கும் விக்கிரக வழிபாடு செய்கிற மற்ற மொழியார், மற்ற மொழிகளை பேசுகிறவர்கள் மத்தியில் அர்த்தம் சொல்வதற்கும் வேறுபாடு இருக்கிறது. உதாரணமாக வடமொழியில், அதாவது சமஸ்கிருதம், ஹிந்தியில் ஆத்மா என்பது
ஒரு மனிதனுடைய முழு உடலையும் குறிக்கிறதாக இருக்கிறது. அதாவது ஆத்மி, ஆத்மா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த ஆத்மா வந்தான், அந்த ஆத்மா போனான் என்பதாகவே அவர்கள் பேசுகிறார்கள் அந்த மொழியில. ஆனா பைபிள்ல ஆத்மா என்பது சரீரத்துக்குள் அடங்கி இருக்கிற ஒன்றாக பேசப்பட்டிருக்கு. It is not the whole body but a part of your body. It rests in your body. உன் உடலுக்குள் அது வாசமா இருக்கிறது. அது எது என்பதை தேடி துருவி பிடிக்க இதுவரைக்கும் மனிதனுக்கு வழி தெரியாது. உலகத்தில் 54,000 கோடி அணுக்கள் இருக்கிறது. ஒரு அணுவில் இத்தனை பிரிவுகள் இருக்கிறது. இத்தனை பிரிவுகளில் எது செத்தது எது உயிராக இருக்கிறது என்பதையெல்லாம் விவரித்து பார்க்கக்கூடிய இன்றைய விஞ்ஞான பூத கண்ணாடிகள் இந்த ஆத்மா எது என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் தவிக்கிறது. இப்போ இந்த ஆத்மா என்ற இந்த கருத்தை தான் மேலோட்டமாக சொல்லும்போது மனசாட்சி, கான்சியஸ் என்று சொல்கிறோமே, அதுதான். அவனுக்கு உயிர் இருக்கிறதா பாருங்கள் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னார். இன்னொரு ஆள் சொல்றாரு கான்சியஸ் இருக்கா பாருங்க அப்படின்ற. ஆனா நீங்க எப்படி சொன்னாலும் ஆத்மா என்பது தேவனுடைய ஆவி. இது எப்படி எனக்கு தெரியுதுன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல தேவன் மனுஷனுக்கு அவனுடைய நாசியில தமது சுவாசத்தை ஊதினார். அந்த வார்த்தையை கவனிச்சீங்கன்னா 7வது வசனத்துல மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். மேன் பிகம் a லிவிங் சோல் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இந்த சோல் என்பது எதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா காட் ஸ்பிரிட். தேவனுடைய ஆவி மனுஷனுக்குள் ஏற்றப்பட்ட போது சரீரமாக இருந்த மனிதன் ஆத்மாவாக மாறுகிறான். ஆத்மா என்பது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு பகுதி. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, மனுஷன் சாகும்போது அவனுடைய ஆத்மா அவன் இழந்து விடுகிறான். அந்த இடத்த எப்படி சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகாததற்கு முன்னும், இது பிரசங்கி 12:7. பிஃபோர் த ஸ்பிரிட் விச் இஸ் த சோல் ரிட்டர்ன் டு காட் என்று நாம் படிக்கிறோம். அதனால சோல் என்பது இட் இஸ் காட் ஸ்பிரிட். இட் இஸ் இன் த பாடி ஆஃப் மேன். ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ள இருக்குது. ஆனா எந்த இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியல. அது மூளையில் இருக்கிறதா, கண்களில் இருக்கிறதா, இரத்தத்தில் இருக்கிறதா என்று நமக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பி போவது மனிதன் செத்து விட்டான் என்பதை காட்டுகிறது. அதனால ஆத்மா என்பது தேவனுடைய ஒரு பகுதியாக, தத்துவமாக இருக்கிறது. இதை மத்தேயு 10வது அதிகாரத்தில் இயேசுநாதர் இப்படி சொல்றாரு, 28வது வசனம், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். இந்த இடத்துல சோல் அண்ட் பாடி 2 விஷயங்களாக இருக்கு. மனிதனால சரீரத்தை கொல்ல முடியும், ஆத்மாவை கொல்ல முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் soul cannot be destroyed. Only God can destroy it. இதை நாம் புரிஞ்சுக்கணும். ஐயா, இன்றைய NBC செய்தி மடல் ஹாட் டாக் நிகழ்ச்சி, இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்கின்ற ஒரு விஷயம், ஆதியாகமத்திலிருந்து இன்று வரை தேவன் இணைக்கிற ஒரு அற்புதமான ஒரு இளைப்பாறுதலை, ஒரு மகிழ்ச்சியை நீங்க எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி. என்ன நேயர்களே, மீண்டும் சிலுவையில் இயேசு வாயில் பூர்த்த அற்புத வார்த்தைகளை தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறீர்கள். அடுத்த வாரமும் சிலுவை பற்றின கேள்விகளோடு நான் வருகிறேன். இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு சொல்லுங்கள். சமூக வலைத்தளங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பாருங்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882.